மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். ஒன்பதாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி. திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் 7வது நூலாக வருவது சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி. சேரமான் பெருமாள் நாயனார் சேரநாட்டு பேரரசர். கார்கொண்ட கொடை களரிற்று அறிவார் என போற்றப்படுபவர். மன்னராயினும் சிவபெருமானையே மனத்தில் கொண்டு சிவத்தொண்டு பல புரிந்தவர் இவர். நாள்தோறும் சிவபூஜை செய்வார். பூஜையின் முடிவில் நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்டு மகிழும் புண்ணியம் இவருக்கு உண்டு. ஒரு நாள் பூஜை முடிந்தது. நீண்ட நேரமாகியும் சிலம்பொலி கேட்காமல் போகவே தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார். அப்போது இறைவன் அசரீரியாக, தில்லையில் சுந்தரன் நம்மை தீந்தமிழில் பாடி வழிபட்டான், அத்தமிழிலே மூழ்கிவிட்ட காரணத்தால் காலதாமதமாயிற்று என்றார். உடனே சேரமான் தில்லைக்கு புறப்பட்டு சென்று நடராஜ பெருமானை பொன்வண்ணத்து அந்தாதி பாடி வணங்கி சுந்தரரோடு நட்பு கொண்டார். இனி கடவுள் தன்மை எது என்ற கேள்விற்கு விளக்கம் தருகிறார் சேரமான். ஒலிக்கின்ற நீரையும் தீயையும் பிறை நிலவையும் 5 தலைகளை உடைய பாம்பையும் நினைத்தற்குரிய யோகத்தையும் உமையையும் உருவ அருவப் பொருளையும் புலியையும் மானையும் பகலையும் இரவையும் கொன்றை மாலை உடையவர் இணைத்து வைத்துள்ளார் என்கிறார் சேரமான். அதாவது ஒன்றோடொன்று ஒவ்வாத பொருள்களை உடன் வைத்தவன் என்கிறார். கொன்றை மாலை அணிந்துள்ள சிவபிரானிடத்தில் கங்கையும் நெருப்பும் பிறை நிலவும் பாம்பும் துறவிகளுக்குரிய யோக நிலையும் மனைவி உமையம்மையும் உருவமும் அருவமும் புலியும் மானும் பகலும் இரவும் தம்முடைய பகைமையை விட்டொழிந்து நட்புடன் கலந்து வாழ்கின்றன. அருளே வடிவமான இறைமையிடம் பகைமைக்கு இடமில்லை. அவருடைய அருட்பார்வையில் எல்லாம் தூய்மையாக இருக்கும். இறைமையை சுற்றி எங்கும் அருள் மனம் வீசும். எனவே கடவுள் தன்மை இதுதான் என்று நாம் நன்கு தெளிந்திட வேண்டும். அப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகிற அற்புத பாடல் இது. ஆர்க்கின்ற நீரும் அனலும் மதியும் ஐவாயரவும் ஓர்க்கின்ற யோகம் உமையும் உருவம் அருவாம் வென்றே பார்க்கின்ற வேங்கையும் மானு பகலும் இரவும் எல்லாம் கார்கொன்ற மாலை கார்கொன்றே மாலை இடனார்க்கு இடனாகி கலந்தனவே சிவபெருமானின் முழுமுதல் தன்மையை விவரிக்கின்றார் சேரமான். ஈசன் நீதியை உடையவன், முதுமைக்கும் 4 மறைகளுக்கும் முதல்வன், 7 கடல் துறையை உடையவன், கைலாய மலையை உடையவன், பழைமை குறையாதவன், எண்குணத்தினன், தன்னை துதிப்பவர்களின் மனத்தில் வாழ்பவன்,
பாம்பை அணியாக உடையவன். யாம் அத்தகைய பெருமானை என்ன என்ன சொல்லி பாடுவேன் என்று பாடுகிறார் சேரமான். சிவபெருமான் அறமே வடிவமானவன், தோற்றமில் காலத்தை உடையவன், முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக வாழ்பவன், வேதங்களுக்கு முதலானவன், 7 கடல்களால் சூழப்பட்ட 7 தீவுகளிலும் வழிபடப்படுபவன். ஒரு காலத்தில் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் சிவத்தையே வழிபட்டார்கள் என்பதை இந்த வரி நமக்கு எடுத்துரைக்கிறது. யோகிகளும் ஞானிகளும் சூழ்ந்துள்ள கைலாய மலையில் இருப்பவன், தம்முடைய அநாதி நிலையிலிருந்து சற்றும் கால எல்லைக்கு உட்படாதவன், தன்வயமுடைமை, தூய உடம்பினன் நாதல், இயற்கை உணர்வுடையவன் நாதல், முற்றுணர்வு உடையவன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பவன், முடிவிலா ஆற்றல் உடையவன், பேரருள் உடையவன், முடிவிலா இன்பமுடையவன் என எண்குணத்தையும் உடையவன் ஈசன். ஆகவேதான் வள்ளுவர் எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை என்றார். பாம்புகளை ஆபரணமாக அணிந்தவனாய் தம்மை வழிபடும் அன்பர்கள் உள்ளத்தில் என்றும் உறையும் இறைவனின் புகழ் எல்லையற்றது என்பதை கூறுகின்ற பாடல் இது. முறைவனை முப்புக்கு நான் மறைக்கும் முதல் ஏழ்கடல துறைவனை சூழ் கையிலாய சிலம்பனை தொன்மை குன்றா இறைவனை எண்குணத்து ஈசனை ஏத்தினரு சித்தத்தம் உறைவனை பாம்பனையாம் பின்னை என் சொல்லி ஓதுவதே என் சொல்லி ஓதுவதே. இனி நாம் இமையவர்க்கு விருந்தாய் அமைய என்ன செய்ய வேண்டும்? அதற்கு சேரமான் அறிவுரை பகிர்கிறார். ஈசனை புகழ்ந்து பாடி அவனுக்கு குற்றேவல் செய்ய வேண்டும். கண்கள் குளிருமாறு செய்து மனம் தெளிய வேண்டும். கோபத்தை அடக்கி சிவனை அறிய வேண்டும். வேட்கை தணிக்க வேண்டும். பயனற்ற செயல்களை அறுத்தெறிந்திட வேண்டும். இவைகளை வழியாக கொண்டு வானுலகம் ஏறுங்கள், தேவர்களுக்கு விருந்தாய் இருங்கள் என அறிவுரை கூறுகிறார். அதாவது ஒரு 8 படிநிலைகளை இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். முதலாவது படிநிலை, சிவபெருமான் புகழையும் அவர்தம் திருவைந்தெழுத்து மைந்திரத்தை மனத்தாலும் வாக்காலும் சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாயா என்று. ஒரு நாமமும் ஒரு உருவமும் இல்லா அப்பெருமானை 1000 திருநாமத்தால் பாடுங்கள். இதுவே முதல் படி என்பதை கூறுமின் ஈசனை என்றார் சேரமான். அடுத்து சிவாலயத்தை தூய்மை செய்தல், மெழுகுதல், கோலமிடுதல், தீபமேற்றுதல், பூத்தொண்டு செய்தல், சிவபெருமானுக்கும் அவரது அடியார் பெருமக்களுக்கும் தொண்டு செய்தல். இதுவே 2ஆம் படிநிலை. இவற்றை செய்மின் குற்றேவல் என்றார். கண்களால் இறைவனையும் அவரது திருவுருவத் திருமேனிகளையும் அவர் உறையும் ஆலயங்களையும் அவரது அடியார்களையும் கண்களால் கண்டு உள்ளம் குளிர்ந்திட வேண்டும் என்பது 3ஆம் படிநிலை. கண்ணினை நின் திருப்பாதப்போதுக்கு ஆக்கி என்பது திருவாசகத் தொடர். அதனை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். சிவபெருமானுக்கு ஆட்பட்டு அவனையன்றி மற்றோர் தெய்வத்தை கனவினும் நினையாத சித்தம் பெறுதல் 4ஆவது படிநிலை. உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்பது மணிவாசகர் வாக்கு அல்லவா? இதனை தேருமின் சித்தம் என்கிறார் சேரமான். சிவபெருமானே முழுமுதல் தெய்வம், அவனன்றி ஓரணுவும் அசைவதில்லை என்பதை நாம் அறிந்திட வேண்டும் என்பதை தெளிமின் சித்தம் என்கிறார். இது 5ஆவது படிநிலை. பகைமை உணர்வின்றி வாழ்தல் வேண்டும். உலகம் முழுவதும் இறைவன் படைப்பு. உலகப் பொருள்கள் எல்லாவற்றிலும் கலந்தும் அவற்றை கடந்தும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் நம் மனதில் பகைமை உணர்வு தோன்றாது. எல்லாம் சிவமயம் என்று எண்ணும் பொழுது நம் மனதில் அன்பு ஒன்றே நிலைத்து நிற்கும். இதனை விளக்கிட
செருமின் செற்றம் என்றார். இது 6வது படிநிலை. ஆசையால் துன்பங்கள் ஏற்படும். ஆசையை விடவிட ஆனந்தம். எனவே நமக்கு வேண்டுவதை முழுதும் அளிப்பார் என்று நம் கடமைகளை செய்து வர வேண்டியதுதான் 7ஆம் படிநிலை. சிவபெருமானுக்கே ஆளாகிவிட்டபடியால் எதற்கும் கலங்காதிருத்தல் 8வது படிநிலை. இப்படி இந்த 8 கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்தால் வானவருக்கு விருந்தினராய் அமையலாம் என்பது சேரமான் கருத்து. அத்தகைய 8 படிநிலைகளை சொல்லுகிற ஒரு அற்புத பாட்டு இதோ. கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், குளிர்மின்கள் குளிர்மின்கள் தெருமின் சித்தம் தெளியில் சிவனை செருமில் செற்றம் ஆறுமின் வேட்கை அருமில் அவலம் இவை நெறியா இவை நெறியா எருமில் வானத்து இருமில் விருந்தாய் இமையவர்க்கே இமையவர்க்கே. இனி பிற தெய்வ வழிபாடுகள் பயனற்றது என்று சேரமான் கூறுகிறார். கைலை மலையை எடுத்தவனாகிய ராவணனது செவி, கண், வாய், சிரங்கள் ஆகியவற்றை நெரித்து அலறுமாறு கெட்டு அழிய நெருக்கி வருத்தியவனும் நல்ல தவமுடையோருக்கு அருளுகின்றவனுமாகிய சிவபெருமான் பொன்னம்பலத்தில் தோன்றிய நெல்லிக் கனியாய் நிற்க மானிடர் போய் ஒன்றை எடுத்தோதி நரகத்து உருகுழி புகுவர் என்கிறார். சிவபெருமான் கைலாய மலையை பேர்த்தெடுத்த ராவணனுடைய தலைகளை நெருக்கி அவன் அலரும்படி அழுத்தி அவனுடைய ஆணவம் நீங்குமாறு தண்டித்தவர். எனவே அவரை குன்றெடுத்தான் நெறிந்தலரச் செய்தவன் என்கிறார். சிவம் என்னும் அருள் நெல்லிக்கனி வெளியில் தோன்றி நிற்க மக்கள் அதனை உண்ணாமல் ஏதோ எளிதில் தமக்கு தெரிந்ததை சொல்லி பெருநரகத்திற்கு ஆளாகின்றார்களே என்று சேரமான் வருந்தி கூறும் பாடல் இது. குண்டெடுத்தான் செவி கண்பாய் சிரங்கள் நெறிந்தலர நெறிந்தலர அண்டடத்தகற்று ஊகச் செற்றவன் நற்றவர் கற்ற சீவன் மண்டிடை தோன்றிய நெல்லிக்கனி நிற்ப மானிடர் போய் ஒன்றெடுந்தோதி ஒன்றெடுத்தோதி புகுவர் நரகத்தூரு குடியே. இனி சிவபெருமான் அடியார்களுக்கு என்ன நலன்களை தருகிறார் என்பதை சொல்லுகிறார் சேரமான். சிவபெருமான் யமனுக்கும் யமனாவார், நோய்க்கு சிறந்த மருந்தாவார், சிந்தாமணி போல நினைத்தவற்றை அளிப்பார், இனிக்கின்ற அமுதம் போன்ற இனிமையை அளிப்பார், வணங்கினால் வணங்குவோரை தம்பயமாக்கிக் கொள்ளுவார். இவைகளை தேவர்களும் தொழும் சிவபெருமான் அடியாருக்கு அருள்பவை இவை என்று சேரமான் கூறுகிறார். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்து காலகாலன் ஆனவர். எனவே சிவபெருமானை கூற்றுக்கு கூற்றாம் என்றார். பிறவி நோய்க்கு மருந்தானவர் எனவே அவரை தனி மருந்து என்று போற்றினார். அப்பருக்கும் சம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் பொன்னளித்த பெருமானல்லவா அவர். எனவே அவர் சிந்தாமணியானார். வியாபாரத்தில் மூழ்கியிருந்த பட்டினத்து அடிகளை ஆட்கொண்டு தம்பயப்படுத்தியவர் அல்லவா அவர். எனவே அவர் மால் செய்யும் என்று சொல்லப்பட்டார். எனவே நலமடைய நமச்சிவாயத்தை வணங்குகள் என்று சொல்லி சேரமான் நமக்கு
வழிகாட்டுகிற பாடல் இதோ. சந்தித்த கூற்றுக்கு கூட்டாம் பிணிக்கே தனி மருந்தாம் சிந்திக்கின் சிந்தாமணி சிந்திக்கில் சிந்தாமணியாகி தித்தித்து அமுதமுமாம் வந்திக்கில் வந்தனை மால் செய்யும் வந்திக்கில் வந்தென்னை மால் செய்யும் வானோர் வணங்க நின்ற அந்தி கண்ணாடியினால் அந்தி கண்ணாடியினால் அடியார்களுக்கு ஆவனமே அடியார்களுக்கு ஆவனமே. இனி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிடுகிறார் சேரமான். சிந்தனை செய்வதற்கு மனத்தை அமைத்தேன், துதிப்பாடல்களைப் பாட நாவை அமைத்தேன், வழிபாடு செய்ய தலையை அமைத்தேன், வணங்குவதற்கு கையை அமைத்தேன், உள்ளத்தில் கட்டுவதற்கு அன்பை அமைத்தேன், அரும்புவதற்கு உடம்பை வைத்தேன், சுட்ட வெண்ணீற்றை அணியும் ஈசனுக்கு யான் விதித்தன இவையே என்று கூறுகிறார் சேரமான். நம்முடைய மனத்தை சிவபெருமானை நினைக்கும்படி செய்வது, இறைவனுடைய புகழை வாய் பேசுமாறு செய்வது, கையையும் தலையையும் சிவபெருமானை வணங்குமாறு செய்தல், சிவபெருமானிடம் அன்பை செலுத்தி அவரை நம்பயப்படுத்துதல், அச்சிவபெருமானை நினைத்தவுடன் உடல் வியர்த்தல், மெய்தானரும்பி விதிர்விதிர்த்து என்பாரே மாணிக்கவாசகர். இப்படி நாம் செய்தால் இறைவன் திருவருளை நாம் பெற்றுவிட முடியும், நாமும் சேரமானைப் போலவே நலம் பெறலாம் என்பதை கூறுகிற சேரமான் பெருமாள் நாயனாருடைய பாடல் இது. சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நாமைத்தேன், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன், கை தொழ அமைத்தேன், பந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன், மெய்யரும்ப வைத்தேன், மெய்யரும்ப வைத்தேன், வெந்த வெண்ணீரனை ஈசற்கிவையான் விதித்தனவே, இவையான் விதித்தனவே. இவ்வாறு செய்து விரைவாக சிவபெருமானை சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார் சேரமான். இனி இறைவனிடம் எவற்றை வேண்டி பெற வேண்டும்? தீயவர்க்கு தப்பாமல் கிடைக்கின்ற நரகத்தில் விழுந்தாலும் அல்லது இன்ப உலகை அடைந்தாலும், இப்பூமியில் ஊர்வன நடப்பன பரப்பன முதலிய பிறவிகளை எடுத்தாலும் அல்லது பேரரசனாகி நில உலகை ஆண்டாலும் நான் வேண்டுவதெல்லாம் சிவபெருமானுடைய திருவடிகளை மறவாமல் இருக்கும் வரமே ஆகும் என்கிறார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே நீங்காதிருக்கும் வரம் தாய் என்று கேட்கும் திருநாவுக்கரசருக்கு இணையாக வரம் வேண்டி நிற்கின்ற சேரமான் பெருமாள் பாடல் இதோ. பொய்யா நரகம் புகினும் துறக்கம் புகினும் புக்கிங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று நையா விழி நானிலம் ஆளினு
நையா விழினும் நானிலம் ஆளினும் நான் மறை சேர் மையார் மிடத்தான் அடிமரபாவரம் வேண்டுவனே. வெண்டிய நாள்களில் பாதியும் கங்குள் மிக அவற்றுள் இண்டிய வெண்ணோய் முதலது பிள்ளைமை மேலமோது வெண்டிய நாள்களில் பாதியும் கங்குள் மிக அவற்றுள் இண்டிய வெண்ணோய் முதலது பிள்ளைமை மேலது பாண்டின அச்சம் வெகுளியவா அழுக்காரிங்கனே மாண்டன சேர்தும் வளர்ப்புள் சடை முக்கள் மாயனையே சடை முக்கள் மாயனையே. இப்படி இறைவனுக்கு தொண்டு செய்து விரைவாக சிவபெருமானை சரணடைய வேண்டும் என்று அடுத்த பாடலிலே கூறுகிறார். நமக்கு வரையறுக்கப்பட்ட வாழ்நாள்களில் பாதி இரவு பொழுதாகி விடுகிறது, பாதி ஆண்டுகளே பகலாக மிஞ்சுகின்றன. இந்த பாதியிலும் கொடிய நோய்கள் வருகின்றன. வாழ்க்கையில் முற்பகுதி அறியாமையில் கழிந்து விடுகிறது, வாழ்க்கையின் பிற்பகுதி முதுமை பருவத்தில் கழிந்து விடுகிறது. இடையில் எஞ்சும் சில ஆண்டுகளில் அச்சம், ஆசை, கோபம், பொறாமை என கழிந்து விடுகின்றன. எனவே இன்னும் இறை வழிபாட்டிற்கு காலம் இருக்கிறது என எண்ணாமல் புல்லிய சடையையும் முக்கண்களையும் உடைய சிவபெருமானை இனியும் தாமதம் செய்யாமல் விரைந்து சரணடைக என்று கட்டளையிடும் சேரமானின் பாடல் இதோ. விதித்தன வாழ்நாள் பெரும்பிணி விச்சைகள் விதித்தன வாழ்நாள் பெரும்பிணி விச்சைகள் கொண்டு பண்டே கொதிப்பினில் ஒன்று குறைவில்லை கொதிப்பினில் ஒன்று குறைவில்லை குங்கும குண்டனைய பதித்தனங்கள் டனம் குண்டம்பள் சந்தனம் பட்டனைய மதித்தனங் கண்டனம் நெஞ்சினில் என் செய்யும் பஞ்சனையே நெஞ்சினில் எல் செய்யும் பஞ்சனையே. சிவபெருமானே முழுமுதல் கடவுள் என தெளிந்து அவரையே பாடி அவர் உறையும் ஆலயத்திற்கும் அவர் அடியார்களுக்கும் குற்றேவல் செய்து இவற்றை பார்த்து கண்கள் குளிர்ந்து மனம் தெளிவடைந்து பகைமை நீங்கி ஆசையை ஒழித்து துன்பத்தில் துவண்டு விடாமல் அமைதியுடன் இறைவரை ஏத்தி வாழ்வோம் என அறிவுரை பகரும் பொன்வண்ணத்து அந்தாதி காட்டும் வழியில் நாம் வாழ்ந்தால் விண்ணவர்க்கு விருந்தாக நாம் அமைவோம், சிவன் அருளை பெறுவோம் என்பதை இந்த நூலால் நாம் அறிய முடியும். திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 9ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி.
விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.